அதனால நிறைய பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, ஒர்க் பண்றவங்க நிறைய என்கிட்ட கேட்டிருந்தாங்க சைல்ட் சைக்காலஜி கோர்ஸ் நீங்க கட்டாயமா செய்யணும்ன்றது. ஸோ அந்த ஒரு அடிப்படையில தான் நாங்க இந்த சைல்ட் சைக்காலஜி கோர்ஸை நாங்க ஆரம்பிக்கிறோம். பட் நீங்க நினைக்க கூடும், அப்போ நீங்க இவ்வளோ குறைய ஃபீஸுக்கு எப்படி கொடுக்குறீங்க? ஒரு டிப்ளமா இல்ல 2 டிப்ளமா எப்படி கொடுக்குறீங்க? அப்ப அதனுடைய தரம் வந்து குறைவாக இருக்குமா என்றது. அப்ப என்னை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நான் நினைக்கிறேன் இந்த கோர்ஸுக்கு ஜாயின் பண்ற நிறைய பேர் எனக்காக ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஐ நோ தட் வெரி வெல். ஸோ என்னுடைய எந்த கோர்ஸுமே தரம் இல்லாம இருக்க போறது என்றது ஒரு கேரண்டி. உங்களுக்கு தரம் இல்லாம இருக்க போறதே இல்லைன்றது உங்களுக்கு ஒரு 100% கேரண்டி. ஸோ இது வந்து உங்களுக்கு 150,000 நீங்க கெட்டி என்ன படிக்கிறீங்களோ அதை விட நான் உங்களுக்கு கேரண்டி பண்ணி சொல்லுவேன், இந்த கோர்ஸ்ல நீங்க மேலதிகமாகவே கற்றுக்கொள்ளலாம். அதை நீங்க டிரெக்டா உங்களோட லைஃபுக்கும் உங்களோட கரியர்லையும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஏன்னா நான் சொல்லி கொடுக்குற விதம் கண்டிப்பாக அது ஒரு சின்ன குழந்தைக்கும் புரியுற மாதிரி தான் இருக்கும். நீங்க புரிஞ்சு கொள்றத நீங்க அப்ளை பண்ற மாதிரியும் தான் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு கோர்ஸ் உடைய தரத்தை பத்தி எந்த சந்தேகமும் வேண்டாம். அதனால தான் என் ப்ரொஃபைல் கூட நான் உங்களுக்கு காமிச்சது. சரியா? ஸோ கிட்டத்தட்ட நான் 3000 ட்ரைனிங்க்கு மேல கிட்டத்தட்ட 5000 லெக்சர் செஷன்ஸுக்கு மேல என் கரியர்ல எடுத்திருக்கிறேன். ஸோ ஐம் அ வெல் எக்ஸ்பர்ட் லெக்சரர், எக்ஸ்பர்ட் ட்ரெயினர். ஸோ உங்களுக்கு அந்த கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்கதான் செய்து. சைல்ட் சைக்காலஜியா இருக்கலாம், சைக்காலஜியா இருக்கலாம், நிறைய கோர்சஸ் இருக்குது. பட் ஒன் கொஸ்டின், we have a question, are we meeting the standards? Are we getting anything? நிறைய ஆன்லைன் ப்ரோக்ராம்ல கலந்து கொள்றாங்க, பட் நாலேஜ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா எல்லாருக்குமே அந்த ஆன்லைன் கிளாஸஸை இஃபெக்டிவ் பண்ற அளவுக்கு சொல்லி கொடுக்கிற திறமை நாங்க காண்றது சில பேர்கிட்ட மட்டும்தான். ஸோ அந்த ரீதியில நீங்க பார்க்கும்போது யூ ஆர் கோயிங் டு ஜாயின் ஃபார் அ வெரி வெரி ஸ்டாண்டர்ட் அண்ட் அ வெரி இஃபெக்டிவ் ப்ரோக்ராம். என்னுடைய சர்டிஃபிகேட் கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணவங்க இங்க இருக்கிறீங்க. அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணதுக்கு பிறகு நீங்க எனக்கு நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க, அது அவ்வளோ எஃபெக்டிவா இருந்துச்சு. ஸோ சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் அது அதை விட ஒரு படி மேல தான் இருக்கும் இந்த 2 டிப்ளமா. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ டுவல் டிப்ளமா. உங்களுக்கு சைல்ட் சைக்காலஜி அண்ட் சைக்காலஜி இது ரெண்டையுமே நீங்க இந்த இடத்துல கத்துக்கொள்ளலாம். ஸோ சைல்ட் சைக்காலஜியை பொறுத்தவரையில இப்போ எங்களோட சமுதாயத்துல ஆக கூடின ஒரு தேவை நாங்க உணரம். ஏன்னு சொன்னா ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில இல்லைன்னா உலகத்தை பொறுத்தவரையில கிரைசிஸ் அடுத்து வந்து கொண்டே தான் இருக்குது. சரியா? ஒவ்வொரு கிரைசிஸ் வந்து கொண்டு இருக்கு. இப்ப ஸ்ரீலங்கால கூட அனர்த்தம், இப்ப ரீசெண்டா அனர்த்தம், அதுக்கு முதல் ஃபைனான்சியல் கிரைசிஸ், அதுக்கு முதல் பொலிட்டிக்கல் கிரைசிஸுக்கு முதல் என்ன நடந்துச்சு, அதுக்கு முதல் டிசீஸ், கொரோனா டிசீஸ், அந்த கொரோனாக்கு முதல் ஈஸ்டர் அட்டாக், அதுக்கு முதல் டிசாஸ்டர், இப்படி தொடர்ச்சியாக அதுக்கு முதல் வா. ஸோ தொடர்ச்சியாக டிசாஸ்டர் இல்லாட்டி இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்கிறதுனால என்ன நடக்குது, எங்களுடைய மனநிலை நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் உண்மை. பட் அடல்ட்ஸ் ஆகிய நாங்க ஆஸ் அடல்ட்ஸ் we will express our feelings. எங்களோட உணர்வுகளை நாங்க வெளிப்படையாக கொண்டு வருவேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள், எனக்கு கோபம்னா உங்களால அது புரிஞ்சுக்க முடியும். யூ நோ when I am angry. How do you know when I am angry? ஏன்னா நான் ஒன்றும் உங்களை திட்டிடுவேன், இல்லைன்னா கத்துவேன், இல்லாட்டி ஏதாவது ஒரு திங்ஸ் போட்டு உடைச்சிடுவேன், இல்லைன்னா ஒரு கெட்ட வார்த்தையில ஏசிடுவேன். ஸோ உங்களுக்கு தெரியும் when I am angry, when I am sad, when I am worried, you know better. பட் இதே ஒரு குழந்தையுடைய மென்டாலிட்டி அப்படி இல்லை. ஒரு குழந்தை கவலையில இருக்குதா, ஒரு குழந்தை சோகத்துல இருக்குதா, ஒரு குழந்தை வந்து மன அழுத்தத்துல இருக்குதா என்றது எங்களுக்கு புரிஞ்சு கொள்ள இல்லாத காரணம் they don't express it clearly. ஸோ கண்டிப்பா இங்க இருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். குழந்தைகள் வளர்க்கிற நேரத்துல இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி 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 சேலஞ்சிங் era we are living because of the advancement of technology, because of the advancement of science, and especially because of the advancement of knowledge in kids. இது எல்லாமே என்ன செய்து மேக்கிங் பேரண்டிங் a very difficult task. So Shah has said, actually as a parent to guide my children properly. Okay, very good. Azima says child பத்தி அவங்களோட நடத்தைகளை பத்தி புரிந்து கொள்வதற்கு. வெரி குட். சஜிஹா சேஸ் டு மேக் மை பேரண்டிங் ஸ்டைல் சோ பியூட்டிஃபுல். வெரி குட், வெரி குட். ஸோ வெரி குட் சஜிஹா, இட்ஸ் அ வெரி குட் ஆன்சர். அண்ட் மிக்தா சேஸ் நான் சோஷியல் சர்வீஸ் செய்கிறேன், நான் கொஞ்சம் என்ன மேலும்
மேலதிகமாக நீங்க உங்களை வளர்த்து கொள்றதுக்காக இந்த மாதிரியான ப்ரோக்ராம். வெரி குட், வெரி குட், வெரி குட் மிக்தாத். ஹாப்பி ஃபார் யூ. ஓகே, உங்களோட லைஃபுக்கும் உங்களோட கரியருக்கும் அப்ளை பண்றதுக்கு. ஸோ வாட் ஹஸ் ஹேப்பன், நாட் ஓன்லி பேரண்டிங், டீச்சிங் சில்ட்ரன் ஹேஸ் பிகம் வெரி சேலஞ்சிங் and parenting has become very challenging. Raising kids has become very challenging. Yeah, because when it comes to children, you have to focus on their emotional needs, you have to focus on their mental needs, you have to focus on your physical need, and we have to focus on their social needs. But generally parents என்ன செய்றாங்கன்னா, we focus on their physical needs. அதுதான் நாங்க மெயினா பார்க்குறோம் இல்லையா, physical needs, but we don't focus on their emotional needs, we don't focus on their mental needs, and especially we don't focus on their social needs. Social needs are also becoming very, very, very important at this point, because we are living in a more social world இல்லையா. முத மாதிரி வீட்டுக்குள்ளேயே இல்ல, எல்லாருமே we are highly social, we are going out, we are connecting with we are connecting through devices, so it has become very competitive to raise our kids. ஓகே, அப்போ குழந்தைகளுடைய மைண்ட் வந்து ரொம்ப வித்தியாசமாக தான் இயங்கும். ஸோ வென் தே ஆர் ஆங்க்ரி தே வில் கிரை, வென் தே ஆர் ஹங்க்ரி தே வில் கிரை, வென் தே ஆர் சேட் தே வில் கிரை, வென் தே ஃபீல் பவர்லெஸ், அவங்களுக்கு பவர் இல்லாம போகும்போது அப்பவும் அவங்க அழுவாங்க. when they feel competitive then also they cry. Yeah, so they don't know how to express their feelings properly. ஸோ அந்த ஃபீலிங்ஸை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியாத நேரத்துக்கு their emotions becomes very, very complex. இப்போ நாங்கள் ஒரு அடல்ட் எடுத்தா பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம், பட் யாருக்கு தெரியும் இங்கே ஒரு குழந்தைக்கு நாங்கள் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம்? what do we say for their personality? Adultக்கு we use the word personality. Okay, we use the word temperament. Yeah, அப்ப அந்த பர்சனாலிட்டினா இட் மீன்ஸ் ட்ரேட்ஸ், அது உங்களுடைய தன்மை. பர்சனாலிட்டி என்றது உங்களுடைய தன்மை, உங்களுடைய குணாதிசயங்கள். பட் டெம்பரமெண்ட் என்றது குணாதிசயங்கள் மட்டும் அல்ல. ஏன்னா குழந்தைகள் வந்து பெரியவங்களை மாதிரி சிம்பிளா புரிஞ்சு கொள்ள இயலாது என்று சைக்கலாஜிக்கல் தியரிஸ்ல கூறப்பட்டிருக்குது. நான் கூறினது இல்ல, உளவியல் ரீதியான தியரிஸ்ல குறிப்பிடப்பட்டிருக்குது. குழந்தைகளை வந்து ஒரு அடல்ட் மாதிரி சிம்பிளா எங்களுக்கு புரிஞ்சு கொள்ள இயலான்றது. ஸோ நான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் அப்ரோச் என்னுடைய கிளாஸஸ்ல அட்டென்ட் பண்றவங்களுக்கு தெரியும். அப்படி என்ன தியரி மட்டும் இல்லை, அந்த தியரியை நான் எப்படி ப்ராக்டிக்கலா அதை அப்ளை பண்றது. பிகாஸ் ஒரு சைக்காலஜிஸ்டா நிறைய குழந்தைகளோட நான் பழகிருக்கிறேன், நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறேன், குணமும் ஆகிக்கிறேன். ஸோ அப்படின்னும் போது எனக்கு எந்த தியரி எந்த இடத்துல எப்படி அப்ளை பண்ணணும்ன்றது ஐ நோ வெரி வெல். ஸோ அந்த நாலேஜை தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். ஏன்னா தியரின்றது இப்போ இந்த 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 ஃபோனுக்குள்ளேயே எல்லா தியரியும் நீங்கள் வாசிச்சுடலாம், புக்லேயே எல்லா தியரியுமே வாசிச்சுட்டா. பட் அதனுடைய அப்ளிகேஷன்ன்றது வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியும். அதை தவிர உங்களுக்கு வேற எந்த ஆப்ஷனுமே இல்லை. அந்த தியரிஸை நீங்கள் ஒழுங்கான முறையில கத்துக்கொள்றதுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது தான் எந்த இடத்துல எந்த தியரியை நாங்க அப்ளை பண்ணணும். ஸோ உங்களுக்கு தியரி மட்டும் கத்து கொடுக்காம அது எந்த இடத்துல எப்படி அப்ளை பண்ணணும்ன்றதையும் நாங்க மிக தெளிவாக உங்களுக்கு கத்துத்தரோம். இதுல உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். நீங்க இந்த கோர்ஸ் முடிஞ்சு போகும்போது உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த நாலேஜ் கிடைக்கலாட்டி உங்களோட கோர்ஸ் ஃபீயை நாங்க ரிட்டர்ன் பண்றோம். அது அது இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். எல்லாரும் வந்து அந்த மணி பேக் கேரண்டி உங்களுக்கு தர மாட்டாங்க. பட் நீங்க இந்த கோர்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு குழந்தைய கையாளக்கூடிய நாலேஜ் கிடைக்கலாட்டி கண்டிப்பா நான் உங்களுக்கு அஷூரன்ஸ் தரேன், நான் உங்களுக்கு அதை ரிட்டர்ன் பண்றதாக. ஏன்னு சொன்னா எனக்கு அந்த அளவுக்கு ஷுவர் பண்ணி சொல்ல முடியும். இன்ஷால்லா உங்களுக்கு தேவையான அனைத்து நாலேஜும் கண்டிப்பாக இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். பிகாஸ் இட்ஸ் அ டிப்ளமா ப்ரோக்ராம். ஒரு சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் போது அவர் நாலேஜ் பிகம்ஸ் வெரி லிமிட்டட். பட் வென் கம்ஸ் டு டிப்ளமா ப்ரோக்ராம் நம்ம நிறைய விஷயங்கள் கவர் பண்ணலாம். சரியா? ஸோ உங்களுக்கு ப்ராக்டிக்கலா அதை எப்படி செய்யறன்றதை பத்தி நிறைய கேஸ் ஸ்டடி, நிறைய ரோல் பிளேஸ், நிறைய ஆக்டிவிட்டிஸ். சரி, அதே மாதிரி ஐ ஹாவ் அ சிஸ்டம் வேர் யூ வில் லேர்ன்.
நீங்க வந்து ஃபுல்லா இந்த கண்டென்ட் தரவாகிற மாதிரி தான் நான் சொல்லி கொடுப்பேன். அதுக்கான குவிஸா இருக்கலாம், அதுக்கான எல்லா இஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸும் இந்த கோர்ஸ்ல நிச்சயமாக எடுக்கப்படும். பிகாஸ் இட்ஸ் அ வெரி வெரி ஸ்டாண்டர்டைஸ் டிப்ளோமா. சரி, ஸோ ஒரு குழந்தையுடைய மனப்பான்மை என்று வரும்போது நாங்க சொல்லுவோம் அது பிரெயின் ஆர்கிடெக்சர். இப்ப நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க இல்லையா, வீடு கட்டும் போது நீங்க ஒரு மேப்பை போட்டு அந்த மேப்பை நீங்க கவனமாக பார்த்து அந்த மேப்புக்கு தேவையான எல்லா சாமனத்தையும் எடுத்துட்டு அதுக்கு பிறகுதான் நீங்க வீடு கட்டுவீங்க இல்லையா. அதே மாதிரிதான் ஒரு குழந்தையுடைய பிரெயின் என்றது வந்து ஒரு ஆர்கிடெக்சர். அப்ப நிறைய ஆய்வுகள் என்ன சொல்லுது, குழந்தை பருவத்துல ஏற்படக்கூடிய அனுபவம் தான் ஒரு மனிதனுடைய மனநிலையை உருவாக்குது 90%. இது சயின்ஸ் சொல்லுது. சயின்ஸ் இன்னைக்கு ரிசர்ச் என்ன சொல்லுது, 90% ஒரு குழந்தையுடைய மனநிலை எதன் மூலியமாக உருவாக்கப்படுது, அனுபவங்கள் மூலியமாக. அந்த குழந்தை மனப்பான்மை தான் அந்த குழந்தைக்கு உருவாகக்கூடிய the mentality of the child will become the adult mentality. It shapes 90% of the brain. சரியா? அப்ப அதுக்கு தகுந்த நியூரல் பாத்வேஸை கிரியேட் பண்ணும். அந்த ஃபியூச்சர் லேர்னிங்க்கு தேவையான எல்லா நியூரல் பாத்வேஸையும் இந்த பிரெயின் கிரியேட் பண்றது அந்த சைல்ட்ஹுட்ல தான். அப்ப அதனாலதான் அந்த சைல்ட்ஹுட்டை நாங்க எப்படி கையாள்றது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்ப the psychologist says that prevention is power, because when they are children it's easy to prevent. Okay, now today I see lots of people with mental health issues. இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் உடைய அடிப்படை என்ன இடத்துல இருக்குதுன்னு பார்த்தா கண்டிப்பா அது வந்து சைல்ட்ஹுட்ல தான் நிறைய பேருடைய அடிப்படை. சரியா? ஸோ நாங்க இந்த கோர்ஸ்ல என்ன பார்க்க போறோம், இவங்களுடைய மென்டல், அதே மாதிரி இவங்களோட பிரெயின், மென்டல் சைக்கலாஜிக்கல் அதுக்குள்ள காக்னட்டிவ் உள்ளடங்கும். அதே மாதிரி we are going to also look at the physical aspects of the brain எப்படி வேலை செய்யுதுன்றதை பார்க்க போறோம். அதே மாதிரி நாங்க பார்க்க போறோம் சோஷியல், இந்த குழந்தைகள் ஒவ்வொரு வயசுல மற்றவங்களோட எப்படி நடக்குதுன்றத பத்தி, இந்த குழந்தைகளுடைய இமோஷன்ஸ், இந்த உணர்வுகள் படிப்படியாக எப்படி கையாளப்படுதுன்றதை பத்தி நாங்க பேச போறோம். அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய மனநோய்கள், இந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய உளவியல் ரீதியான பிரச்சனைகள், இதுக்கு நாங்க தெரப்பி எப்படி செய்யறது, கவுன்சிலிங் எப்படி செய்யறது. ஸோ நீங்க பேசிக் சைக்காலஜியையும் படிக்க போறீங்க, பிகாஸ் இட்ஸ் அ டுவல் diploma. Psychology நீங்க படிப்பீங்க, but at the same time you will learn the child psychology also. So that is the speciality of this diploma course. Okay, so physical development is very important. நாங்க அதனுடைய வளர்ச்சி, ஒரு குழந்தை ஒவ்வொரு ஏஜ்ல கருத்தணிக்கிறதுல இருந்து எப்படி அந்த குழந்தை உருவாகிறதுல இருந்து வளர்ச்சி அடையுதுன்றது அந்த குழந்தை பருவம் முடிகிற வரைக்கும் இன்செப்ஷன் சொல்லுவோம் நாங்க, அந்த கன்செப்ஷன் சொல்லுவோம். அது உருவாகிறதுல இருந்து 12 வயசு வரைக்கும் ஒவ்வொரு வருஷத்திலையும் ஏற்படக்கூடிய உடல் ரீதியான, மன ரீதியான, உளவியல் ரீதியான, நடத்தை ரீதியான, சமூக ரீதியான இந்த 5 பிரிவிலையுமே வரக்கூடிய எல்லா மாற்றங்கள், பிரச்சனைகள் என்னது, அந்த பிரச்சனைகளுக்கு நாங்க எப்படி பிராக்டிக்கலா ஸ்ட்ராட்டஜிஸ் மூலியமாக சமாளிக்கிறது, இது நாங்க இந்த கோர்ஸ்ல முழுமையாக படிக்க போற ஒரு விஷயம். ஸோ பிசிக்கல் டெவலப்மெண்ட், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், இமோஷனல் டெவலப்மெண்ட் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட், அதே மாதிரி பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ் ஆல்சோ we are going to learn. ஓகே, ஸோ பாத்தீங்கன்னு சொன்னா உலக ரீதியா பார்த்தா 20 மில்லியன் யூத், 20 மில்லியன் அடாலசன்ஸ் வந்து மென்டல் ஹெல்த் இஷ்யூஸால டயக்னோஸ் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி 11.4 குழந்தைகள் மத்தியில 11.4 ADHD நோய் இருக்கேன்னு காணப்படுது. இதுலயும் மெயினா ஸ்கிரீன்னால
ஸ்க்ரீன் அடிக்ஷன்னால வரக்கூடிய ஆட்டிசம், ஸ்க்ரீன் அடிக்ஷன்னால வரக்கூடிய ஏடிஹெச்டி, ஸ்க்ரீன் அடிக்ஷன்னால வரக்கூடிய மற்ற மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ், இது எல்லாமே வந்து நாங்கள் இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது எப்படி நம்ம கையாள போகிறது. இது வந்து ஸ்ரீலங்காவுடைய எதிர்கால சேலஞ்ச். ஸ்ரீலங்கா மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா குழந்தைகளும். ஏன்னா எல்லா குழந்தைகளும் இப்போ ஸ்க்ரீனோட தான் வைக்கிறாங்க. ஸோ நாங்கள் இந்த ஸ்க்ரீனை எப்படி இஃபெக்டிவாக பாவிக்கிறது, இந்த ஸ்க்ரீனை நாங்கள் எப்படி அவங்களுக்கு கொடுக்கணும், எவ்வளோ நேரம் கொடுக்கணும், அதனால வரக்கூடிய தாக்கங்களை நாங்க குறைச்சிட்டு அதை எப்படி நாங்க ப்ரொடக்டிவா மாத்துறோம், இதை பத்தியும் நாங்க ஃபுல்லாவே படிக்க போறோம். அதே மாதிரி மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும் அல்லாம நோய்கள், மனநோய்கள், மென்டல் டிசார்டர்ஸ், குழந்தைகளுக்கு வரக்கூடிய மென்டல் டிசார்டர்ஸ், அதுக்கான பின்னணியையும் நாங்க இந்த கோர்ஸ்ல பார்க்க போறோம். சரி, அடுத்ததாக வந்து நீங்க ஒரு கவுன்சிலராகவோ இல்லைன்னா நீங்க ஒரு சைக்காலஜிஸ்டாகவோ நீங்க ப்ராக்டிஸ் பண்றதாக இருந்தா இது உங்களுக்கு மிக பொருத்தமான ஒரு கோர்ஸா இருக்கும். இல்லாட்டி நீங்க மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷன்ல எங்கட மிக்தாத் பிரதர் சொன்ன மாதிரி சோஷியல் ஹெல்த், சோஷியல் டெவலப்மெண்ட் ஃபீல்டில், இல்லைன்னா நீங்கள் ஒரு டீச்சிங் ஃபீல்டில், நீங்கள் ஒரு பேரண்ட், இல்லாட்டி நீங்கள் ஒரு குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய ஒரு கேர்கிவர், நர்ஸ், நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த கோர்ஸ் உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் இருந்து உங்களுக்கு 100% ஒரு நாலேஜ் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் செய்யக்கூடிய எல்லா கோர்ஸ்லையுமே இருக்கக்கூடிய ஒரு சுவிசேஷமான அங்கம் என்னன்னா அதுல ஒரு ப்ராக்டிகாலிட்டி இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், அது அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தியரியை கூட ரொம்ப சிம்பிளா புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான மெத்தட்ல இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆன்லைன் ப்ரோக்ராம். நிறைய காலேஜ்ல நிறைய ஆன்லைன் ப்ரோக்ராம் இருக்குது, இல்லைன்னு இல்லை. பட் திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆன்லைன் ப்ரோக்ராம். அதனால தான் நான் உங்களுக்கு மணி பேக் கேரண்டி அளவுக்கு என்ஷூர் பண்றேன். ஸோ த ரோல் ஆஃப் சைக்காலஜிஸ்ட். ஸோ நீங்க இதுல வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு மனநோய் இருந்தால் அதை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது, அசஸ்மெண்ட், அதை எப்படி அசஸ் பண்றது, அதை எப்படி நாங்கள் டயக்னோஸ் பண்றது. அதே மாதிரி எவிடன்ஸ் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட். எவிடன்ஸ் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட்னு சொன்னா சும்மா ஏதோ ஒரு டெக்னிக் இல்லை, சைக்காலஜியில தியரிட்டிக்கலா ரீசர்ச் மூலியமாக ப்ரூவ் பண்ணப்பட்ட டெக்னிக்ஸ் பயன்படுத்தி நாங்க எப்படி இந்த குழந்தைகளை இதுல இருந்து மீட்டு எடுக்க போறோம். அதே மாதிரி நாங்க பேரண்டிங் கைடன்ஸ் இந்த மாதிரி பிரச்சனை வர நேரத்துல எப்படி பேரண்டிங் கைடன்ஸ் கொடுக்கறது, அதுக்கு நாங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணணும், ஸ்கூலுக்கு எப்படி கைடன்ஸ் கொடுக்கறது, கம்யூனிட்டிக்கு எப்படி கைடன்ஸ் கொடுக்கறது, நாங்க எப்படி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் உருவாக்குறது, இது எல்லாமே நாங்க வந்து இந்த ப்ரோக்ராம்ல மெயினாகவே கத்துக்கொள்ள போறோம். ஸோ நீங்க இந்த ப்ரோக்ராம் முடியும் போது ஒரு குழந்தைக்கு ஒரு மன உளவியல் ரீதியான பிரச்சனை இருந்தால் அதை ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு, ஸோ உங்களுக்கு மற்ற குவாலிஃபிகேஷன்ஸோட நீங்க ஒரு மாஸ்டர்ஸ் முடிக்கிற பட்சத்தில் உங்களுக்கு டயக்னோஸ் பண்ணலாம், நீங்க ஒரு பேச்சுலர்ஸ் முடிக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அசஸ்மெண்ட் பண்ணலாம். பட் உங்களோட ப்ரொஃபஷனோட இந்த டிப்ளமாவை நீங்க யூஸ் பண்ற நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பா அதை இஃபெக்டிவா கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கான எல்லா தகவல்களுக்கும் இந்த இடத்துல வழங்கப்படும். அடுத்தது மிக முக்கியமாக இப்ப நிறைய கோர்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க நிறைய கோர்சஸ் ஆன்லைன்ல நீங்க கூகுள் பண்ணி தாராளமா பார்க்கலாம். நீங்க தாராளமா பாருங்க, நான் உங்களுக்கு அதுக்கு 100% ஃப்ரீடம் தந்திக்கிறேன். எல்லா கோர்ஸ்லயும் வந்து தியரி, சைல்ட் சைக்காலஜி டிப்ளமான்னு வரும்போது தியரியை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. டெவலப்மெண்டல் சைக்காலஜி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, சரியா, தியரிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, சரி, சைல்ட்ஹுட் இஷ்யூஸ் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சைல்ட்ஹுட் பிஹேவியர் மேனேஜ்மெண்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் இந்த கோர்ஸில் நான் உங்களுக்கு ஸ்பெஷாலிட்டியாக வழங்குறது என்ன, நான் ஒரு சைக்காலஜிஸ்ட், ஒரு ப்ராக்டிசிங் சைக்காலஜிஸ்ட் என்ற காரணத்தினால எப்படி நாங்கள் வந்து இன்டர்வென்ஷன் செய்யறது, ஏர்லி இன்டர்வென்ஷன் எப்படி செய்யறது. ஸோ ஒரு குழந்தைக்கு ஒரு மனநோய் இருந்தால் அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை கண்டுபிடிச்சு அந்த குழந்தைய அதுல இருந்து வெளியில எடுக்கிறதுக்கு செய்யக்கூடிய எல்லா விடயங்களையும் ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த இடத்துல உங்களுக்கு குறிப்பிடப்படும். ஸோ இன்டர்வென்ஷன் எப்படி செய்யறது, ஏர்லி சைல்ட்ஹுட் ஆயிருக்கலாம், அடாலசன்ஸ் ஆயிருக்கலாம், ஸ்கூல் இயர்ஸ் ஆயிருக்கலாம், எல்லா கட்டத்திலையுமே நாங்கள் ஒரு இன்டர்வென்ஷனை எப்படி பிளான் பண்றது என்ற நாலேஜ் கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் முடியும் போது உங்களோட கையில இருக்கும். அது உங்களுக்கு நாங்க கேரண்டி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஒரு சைல்டுன்னு எடுத்தா, சைல்டுன்னு வரும் நேரத்துல ஃபேமிலி சப்போர்ட், கம்யூனிட்டி சப்போர்ட்ன்றது ரொம்ப முக்கியம். இப்ப புதுசாக நாங்க பேசக்கூடிய நிறைய டாபிக்ஸ் இருக்குது. இப்ப நிறைய கோர்சஸ்ல அந்த டிபிக்கல்
டிப்ளமா ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும், டிப்பிக்கல் சிலபஸ் இருக்கும். பட் நிறைய கோர்சஸ் ரெசிலியன்ஸை பற்றி பேச மாட்டாங்க, இமோஷனல் இன்டெலிஜென்ஸை பற்றி பேச மாட்டாங்க, ஃபேமிலி ஹார்மனி பற்றி பேச மாட்டாங்க, ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் மேனேஜ்மெண்ட் பற்றி பேச மாட்டாங்க. பட் இந்த கோர்ஸில் ஒரு சுவிசேஷமான ஒரு அங்கம் இருக்குது, வளமையாக பேசப்படாத டாபிக்ஸ். இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், ரெசிலியன்ஸ் ஆஃப் அ சைல்டு, அதே மாதிரி ஸ்க்ரீன் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி ஃபேமிலி ஹார்மனி, பாசிட்டிவ் பாசிட்டிவ் இன்டர்வென்ஷன் அண்ட் மென்டல் வெல்பீங். ஸோ நாங்கள் இப்போ மென்டல் ஹெல்த்தை பற்றி பேசுறதை தாண்டி இப்போ மென்டல் வெல்பீங்கை பற்றி பேசுகிறோம். டூ யூ கைஸ் நோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மென்டல் ஹெல்த் அண்ட் மென்டல் வெல்பீங்? எனி ஐடியா? மென்டல் ஹெல்த்துக்கும் மென்டல் வெல்பீங்க்கும் என்ன வித்தியாசம்னு யாருக்காவது தெரியுமா? anyone knows here what is the difference between mental health and mental well-being? No, okay, no problem, it's okay, no issues at all. Okay, right, no தெரியாது, no problem. சுமையா என்னம்மா? மனநலம்னா அமைதி. மனநலம் என்ன மன அமைதின்னு இல்லை. ஓகே, மென்டல் ஹெல்த்ன்றது வேற, மென்டல் வெல்பீங்ன்றது வேற. ஸோ நாங்க பேசினது வந்து மென்டல் ஹெல்த், இது வரைக்குமே பேசப்பட்டது மென்டல் ஹெல்த். மென்டல் ஹெல்த்னு சொல்றது உங்களுக்கு எந்த மனநோயும் இல்லை, மனநோய்கள் இல்லாம நீங்க மனநோய்கள் இல்லாம இருக்கிறது நாங்க மென்டல் ஹெல்த்னு சொல்லுவோம். மென்டல் ஹெல்த்னா என்னது? உங்களுக்கு மனநோய்கள் இல்லை, நீங்க ஒரு மனநோயாளி இல்லை, உளவியல் ரீதியான எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை, இதுதான் மென்டல் ஹெல்த். மென்டல் வெல்பீயிங்னு சொல்றது என்னன்னு சொன்னா, வாழ்க்கைனா இப்ப நிறைய பிரச்சனைகள் வரும் தானே, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு இருக்க பிரச்சனை, எனக்கு இருக்கு, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு தானே, இல்லையா? அப்ப இந்த பிரச்சனைகள் வரும்போது எங்களுக்கு வருது ஸ்ட்ரெஸ், அந்த ஸ்ட்ரெஸ் வருது, ஒரு மன அழுத்தம் வருது, இல்லையா? அப்போ நெகட்டிவ் தாட்ஸ் வருது, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கோப் பண்றது எப்படின்னு தெரியாது. அப்ப அந்த நேரத்துல எங்களுக்கு என்ன நடக்குது? மன உளைச்சல் வருது. சரி, அப்ப மென்டல் வெல்பீயிங்னு சொல்றது நீங்க பிரச்சனைகளோட வாழ்ற பட்சத்துல உங்களோட மனநிலைய, மன சுகாதாரத்தை எப்படி பராமரிக்கிறது, even during problems, how to be a positive and a happy person. இப்ப பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கு, பட் பிரச்சனைகளோட நீங்க ஸ்ட்ரெஸ் குறைச்சிட்டு சந்தோஷமா எப்படி வாழ்றது அப்படின்றதுதான் மென்டல் வெல்பீயிங். ஸோ நிறைய பேர் வந்து மென்டல் ஹெல்த்தை பற்றி தான் பேசுறது, மனநோய் இல்லாமல் எப்படி இருக்கிறது. பட் மென்டல் வெல்பீயிங்ன்றது தான் ஆக முக்கியமானது. மென்டல் வெல்பீயிங்னு சொன்னால் பிரச்சனைகளோடு நாங்கள் எப்படி எங்களோட லைஃப்பை பாசிட்டிவாக கொண்டு போகிறதுன்றது தான் மென்டல் வெல்பீயிங். ஸோ எங்களோட குழந்தைகளுக்கு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது மென்டல் ஹெல்த்தும் தான், பட் அதை தாண்டி மென்டல் வெல்பீயிங். ஏன்னா இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் டிவோர்ஸ் கூட, மனநோய் கூட, சுயசைட் கூட, டீனேஜர்ஸ் மத்தியில் சுயசைட் கூட, கிரைம்ஸ் கூட, அடிக்ஷன்ஸ் கூட, இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் என்னது? பிகாஸ் தே டோன்ட் ஹாவ் மென்டல் வெல்பீயிங், தே டோன்ட் நோ ஹவு டு பி ஹாப்பி வித் இன் தேர் லைஃப் வித் ப்ராப்ளம்ஸ். ஸோ அந்த மென்டல் வெல்பீயிங்ன்றதை உருவாக்குறது எப்படின்றது தான் நாங்கள் இந்த கோர்ஸில் வந்து ஸ்பெஷலாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, ஸோ இந்த மாதிரியான விடயங்கள் இதுல பேசப்படும். ஸோ பேரண்ட் சைல்டு கனெக்ஷன் எப்படி உருவாக்கணும், ரெசிலியன்ஸ் எப்படி, இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எப்படி உருவாக்குறது, ஃபேமிலி ஹார்மனியை நாங்கள் எப்படி உருவாக்குறது, அகடமிக் சக்சஸ் அண்ட் சோஷியல் சக்சஸ் நாங்கள் எப்படி உருவாக்குறது, ஃபைனலா ஆஸ் அ ஹோல் மென்டல் வெல்பீயிங் நாங்கள் எப்படி உருவாக்குறது. Okay, so the investment that you're going to make, I think this is a very important part you wanted to hear. This is a very lifelong investment that you're going to make, because when you are dealing with kids, the knowledge that you're gaining here is very very important. நீங்க ஒரு சோஷியல் ஒர்க்கரா இருக்கலாம், ஒரு சைக்காலஜிஸ்டா இருக்கலாம், ஒரு கவுன்சிலரா இருக்கலாம், ஒரு நர்ஸா இருக்கலாம், ஒரு டாக்டரா இருக்கலாம், ஏன் நீங்க வந்து ஒரு ஒரு டெய்லரா கூட இருக்கலாம், இல்லையா? ஏன்னா நீங்க அந்த குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி தானே உடுப்பு தைக்கணும், ஏன்னா அதுதானே உண்மை. குழந்தைகளோட சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலும் சரி,
இல்லையா? யாரா இருந்தா சரி, அந்த குழந்தைகளுடைய முடிவெற்றவங்களா இருந்தாலுமே சரி, அந்த குழந்தைகளுடைய மனநிலையை புரிஞ்சு கொண்ட மட்டும்தான் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்கும். ஸோ இட்ஸ் அ லைஃப் லாங் ரிட்டர்ன் தட் யூ ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட் இன் திஸ் கோர்ஸ், ரைட்? ஸோ இதுல கட்டாயமா நாங்க சயின்டிபிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இப்போ இந்த காலகட்டத்துல நாங்க பார்க்கக்கூடிய சயின்டிபிக்கல் அட்வான்சஸும் யூனிவர்சல் அக்சஸ் இதை வச்சு நீங்க எப்படி உங்களோட growth-ஐ எக்ஸ்பேண்ட் பண்ண போறீங்க. ஸோ ஐம் again and again telling you, this is not just going to be a diploma. Okay, this is going to be a training where you will become an expert of a child. சரி, இது வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம். பிகாஸ் ஆஸ் அ ட்ரெயினர், ஆஸ் அ லெக்சரர், நான் ஒரு ட்ரெயினரும் தான், நான் ஒரு லெக்சரும் தான். இப்போ என்னுடைய லெக்சரிங் அப்ரோச் எப்படி இருக்கும்னு சொன்னா, இது ரெண்டையும் பெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். நான் ஒருத்தருக்கு படிச்சு கொடுக்கும்போது நான் அவங்களுக்கு சப்ஜெக்டை மட்டும் படிச்சு கொடுக்கறது இல்ல, அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை எழுப்பக்கூடிய மாதிரி தான் அது இருக்கு. ஸோ இட் வில் பி அ ட்ரைனிங் ஃபார் யூ. ஒரு குழந்தையை நீங்க கையாளக்கூடிய ஒரு ட்ரைனிங் தான் இந்த இடத்துல நாங்க ப்ரொவைட் பண்றோம். பட் இட்ஸ் ஆல்சோ அ லெக்சர் பிகாஸ் வேர் யூ வில் ஹேவ் த நாலேஜ். ஸோ டிப்ளமா, I should tell you that it's not a dual, it's a a triple thing that you're going to get. Yeah, so I'm going to train you to handle kids. That's what you're going to get out of this. So um, that is the very very speciality of this dual diploma. If you have any questions, you can put in the chat box, no problem. Okay, thank you Sumaya, thank you. ஸோ ஐ திங்க் யூ கைஸ் ஹேவ் பீன் வித் மீ. இப்போ உங்களுக்கு எல்லாம் நிறைய பேர் என்னையோட படிச்சுக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் நீங்கள் இந்த ப்ரோக்ராம் வரீங்க. சில பேர் மட்டும்தான் என்னையோட ட்ராவல் பண்ணி இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாம் கூறப்படுது, ரைட்? ஸோ எவ்ரி சைல்ட் டிசர்வ்ஸ் அ வெரி குட் ஃபவுண்டேஷன், a very good foundation, and we have this power of transformation. நாங்க நினைச்சா எங்களோட குழந்தைகளை நாங்க மாத்தலாம். Because as a mother, I also went through a lot of struggles at the beginning. Okay, so as a mother, as a professional, very busy professional. When I was in Sri Lanka, I was like very, very busy. That's one of the main reasons I came here. I moved to Middle East because I want to reduce my அந்த பிஸியை குறைச்சிட்டு என் ஃபேமிலிக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றதுக்காக தான் ஐ மூவ்ட் ஆக்சுவலி டு மிடில் ஈஸ்ட். யா, திஸ் லைஃப் இஸ் மோர் ரிலாக்ஸிங். பட் ஸ்ரீலங்காவில் இருக்க போக்குல ஆல்மோஸ்ட் எவ்ரி 7 days ஐ ஹேட் ஒர்க். ஸோ ஐ ஹேட் திஸ் பேரண்டிங் ஸ்ட்ரகிள். எனக்கு பேரண்டிங் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அதுக்கு பிறகு நான் என்ன செஞ்சேன், நான் கற்றுக்கொண்ட இந்த தியரிஸை என் லைஃப்ல நான் கொஞ்சம் கொஞ்சமா அப்ளை பண்ண ஆரம்பிச்சேன். I started applying slowly. So when I started applying slowly, I saw the change. It was like a miracle. I saw the change. Then I believed that yes, this is making a miracle there. It's making a transformation. குழந்தை மாறப்படுது. நிறைய பேரண்டிங் ப்ரோக்ராம் அப்புறம், மேடம் நாங்க இப்படி செய்யறோம், அப்படி செய்யறோம், இது நடக்குது இல்ல, அது நடக்குது இல்ல, மேடம் நாங்க இவ்வளவு போட்டு எஃபர்ட் போட்டு எல்லாமே நீங்க செய்றீங்க, இல்லன்னு இல்ல. பட் ஒரு பிரியாணி நீங்க ஆக்கும்போது அந்த பிரியாணிக்கு போடுற இன்கிரீடியன்ஸ் எசென்ஷியல் மாதிரி தான் அதுல இருக்கிற ஸ்டெப்ஸும் எசென்ஷியல். 10 பேர் பிரியாணி ஆக்கினா அந்த 10 பிரியாணிலையும் டாப் பிரியாணின்னு ஒன்று இருக்கும். 10 பேர் பிரியாணி ஆக்கினா ஒருத்தர் பிரியாணி எக்ஸெப்ஷனலா இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும். காரணம் என்னது? ஏன்னா அவங்க போடுற இன்கிரீடியன்ட் மட்டும் இல்ல, அவங்க யூஸ் பண்ற ஸ்டெப்ஸும் தான். இன்கிரீடியன்ட் தெரிஞ்சிருக்கணும், ஸ்டெப்ஸ் தெரிஞ்சிருக்கணும், பதம் தெரிஞ்சிருக்கணும். இதை விட கஷ்டம் ஒரு குழந்தை வளர்க்கறது. இதை விட கஷ்டம், அதுவும் இந்த ஈரால கஷ்டம். ஸோ அதை பத்தின நாலேஜ் இல்லாம நீங்க வளர்க்கும் போது உங்களுக்கு கஷ்டம். ஐ வாண்ட் யூ டு டெல் திஸ் டு அதர் பேரண்ட்ஸ் ஆல்சோ. உங்களை சுத்தி இருக்கிற எல்லா பேரண்ட்ஸுக்கும் சொல்லுங்க, இதை தெரிஞ்சு கொண்டா the parenting becomes very easy. அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் I will teach you because I experienced, I used, and today I have gained that success. Today I am a successful mother, successful professional. I have a successful family. Yeah, அப்போ இதை தெரிஞ்சு கொண்டா the techniques becomes very easy for you. உங்களையும் மேனேஜ் பண்ணலாம், உங்களோட வேலையை மேனேஜ் பண்ணலாம், உங்களோட குழந்தையை மேனேஜ் பண்ணலாம். இதுதான் இப்போ உங்களுக்கு தேவைப்படுது இல்லையா? பிகாஸ் we are living in a very busy life.
We are living in a very, very, very busy life. So in this busy life, what happens? You have to manage everything. அப்ப அதை மேனேஜ் பண்றதுக்கு you need certain skills. The skills only you're going to learn. I will guarantee maybe 1 or 2 courses will be there all over Sri Lanka, but my course will give you the skill, my course will give you the knowledge, and my course will give you that attitude to handle your child the best. I am sure. That is why, alhamdulillah, I'm very sure about myself. That's what I'm again and again telling you. It's money back guarantee. I will give you money back if you don't gain. Yes. So this is the content, right? So it's a 6 months course. It's a 6 months course. The course is going to happen, inshallah, every Saturday from 5 to 7. Right, 5 to 7. So you have a 2-hour lecture between 1.5 hours to 2 hours. 1.5 hours to 2 hours lecture. So it will go on for inshallah 6 months. Yeah. So the investment, how much you're going to invest to get it lifelong return. That is the matter here. It's very, very minimal. Even yesterday, I was going through most of the diploma courses. One diploma cost about 120,000 nowadays, a UK qualification. But our course is just 35,000 for both the diplomas, along with your certificate fee. Okay, the certificate fee, the diploma that you're getting, உங்களோட child psychology diploma சரி, உங்களோட psychology diploma சரி, இது ரெண்டுமே நீங்க ஸ்ரீலங்கால தாராளமா யூஸ் பண்ணலாம். It's valid. It's valid. Right? But if you feel that you need a UK qualification and you're planning to go abroad, then we have a UK qualification. You have to pay only for your certificate. We are not taking even a single rupee from that. That is directly you're paying in pounds. அது வேரி ஆகும். சரியா? அது யூகேக்கு நீங்க டிரெக்டா பே பண்றது தான். அதை நீங்க வேணும்னா நீங்க அதை எடுத்துக்கொள்ளலாம். வேணாட்டி this certificate is sufficient for you. It's up to you. Okay, then you have your graduation in BMICH. BMICHல வருஷம் கடைசியில் உங்களோட கிராஜுவேஷன் நடக்கப்படும். உங்களுக்கு 2 டிப்ளமாக்குமே உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் அந்த இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஸோ ஐ எம் டெல்லிங் யூ இட்ஸ் அ வெரி வெரி மினிமல் ஃபீ. ஐ நோ லாட் ஆஃப் பீப்புள் ஆஸ்க் மீ வை ஆர் யூ கிவிங் இட் ஃபார் வெரி மினிமல் ஃபீ. இஸ் இட் பிகாஸ் த ஸ்டாண்டர்ட் இஸ் லோ? அகெயின் அண்ட் அகெயின் ஐ எம் டெல்லிங் யூ இட்ஸ் அவர் ஃபர்ஸ்ட் கோர்ஸ். First course, that is why the fee is low. And second, we are not only focusing money, we are focusing community based as well. மணி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல, கம்யூனிட்டிக்கும் ஒரு சேவை நடக்கணும்ன்றத ரெண்டையுமே தான் ஃபோக்கஸ் பண்றோம். அதுக்காக தான் இவ்வளோ குறைய விலைக்கு 2 டிப்ளமா. இல்லாட்டி ஸ்டாண்டர்ட்ல எந்த பிரச்சனையும் இருக்கவே இருக்காது. அதுக்காக தான் டைம் எடுத்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் வாட் ஐம் கோயிங் டு டு. ஸோ தேர் வோன்ட் பி எனி இஷ்யூஸ். நீங்க மற்ற ஒரு கோர்ஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இது ஹை ஸ்டாண்டர்ட் கோர்ஸாக தான் இருக்கும். நோ வரிஸ் இன் தட். Right? இது வந்து 36,000. So monthly 6,000. You have to pay monthly 6,000 of installment. If you're paying the course fee at once, you will get a discount. If not, you can pay monthly 6,000. ஓகே, ஸோ மந்த்லி 6,000 நீங்கள் பே பண்ணலாம். வேறையா உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஃபீ பெரிய கணக்கு வருமா அப்படின்றது நீங்கள் யோசிக்க தேவையில்லை. பட் அது பவுண்ட்ஸ் அளவுக்கு வேரி ஆகும். அது வித்தின் 15,000 to 20,000 தான் வரும் நீங்கள் யூகேட் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணுறதாக இருந்தால். தட் இஸ் த டோட்டல். Time change பண்ண கஷ்டம் dear, but what we can do, we will provide you the recordings. We will provide you the recordings. No exams, only assignment. Because examinale எல்லாருக்குமே பயம் தானே. So no exams, only assignment. It's only assignment basis. You have only 2 assignments. One for child psychology and one for diploma in psychology and counseling. So you have 2 assignments. அப்போ இந்த ரெண்டுக்கும் 2 assignment இருக்கு. சரியா? அது தவிர நடுவுல உங்களுக்கு இது வந்து இருக்கிற ஒரே ஒரு ரிட்டன் அசைன்மெண்ட் தான். இதுதான் ஒரே ஒரு டைப் ரிட்டன் அசைன்மெண்ட். பட் நடுவுல உங்களுக்கு குவிஸ் வைவா இருக்கும். அது சொல்றேன், வாயால நீங்க
வைவான்னு சொன்ன உங்களுக்கு தெரியும் இருக்கும் சில பேருக்கு, இன்னும் சில பேருக்கு சொல்றது விளங்கப்படுது. கேள்விகள் கேட்கப்படும், நீங்க பதில்கள் தருவீங்க. வாயால நடக்கக்கூடிய ஒன்றும் ஒரு குரூப் பிரசன்டேஷன். இது ரெண்டுமே வந்து எதுவுமே ரிட்டன் இல்லை. there's nothing written except the final assignment. Okay, so that also that can be written, that can be typed, it's up to you. Two assignments only, but no exams. எக்ஸாம்ஸ் எதுவுமே இந்த கோர்ஸ்ல இல்லை. சரி, ஸோ இதுதான் அந்த கோர்ஸுடைய ஸ்ட்ரக்சராக இருக்க போகுது. ஸோ இஃப் யூ ஹாவ் எனி கோர்ஸ், எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ. we have a very very special discount for you. So this is the course fee. இது நாங்கள் கோர்ஸ் ஃபீ சொல்லிட்டோம். ஸோ உங்களுக்கு மொத்த கோர்ஸ் ஃபீயுமே 50,000 தான் வரும். நீங்கள் யூகே சர்டிஃபிகேட் எடுக்கிறதாக இருந்தாலுமே. So, அப்போ யூகே சர்டிஃபிகேட் எடுக்காட்டி I would say it's a huge discount. ஏன்னா மந்த்லி 6,000 என்றது இட்ஸ் வெரி அஃபோர்டபுள். அண்ட் இவ்வளோ ஒரு டுவல் சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய கோர்ஸுக்கு I think it's a very 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 minimal fee. But this is our first course, so we will be increasing with time. And the second, we are looking at from a community perspective. Even in the future, we are not going to increase so much, but with certain things we may have to consider about that. The quality is going to be best. So you will be given the notes, you will be given the materials. சரி, மெட்டீரியல்ஸ் நோட்ஸ் எல்லாமே குரூப்ல அனுப்பப்படும். செஷன் சேஞ்ச் பண்ண கஷ்டம் மிக்தாத், பட் கட்டாயம் உங்களுக்கு நாங்கள் ரெக்கார்டிங் ப்ரொவைட் பண்ணலாம். we will provide you the recordings. சரி, 7 மணி மட்டும் நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ணணும். பட் மிஸ் ஆகினா நாங்க உங்களுக்கு ரெக்கார்டிங் ப்ரொவைட் பண்ணுவோம். சரி, so you have a special announcement. The special announcement is the first 20 participants. The first 20 participants are going to get a special discount of half of the registration. So registration is actually 5,000, but first 20 participant will get 2,500 registration. 2,500 registration, monthly payment of 5,000 only. So it's not 6,000. So nearly you're going to save 6,000 plus 2,500. You're going to nearly save 9,500 to 10,000 if you do this before 12 o'clock today. இன்னைக்கு 12 மணி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்பட்டிருக்குது. அதுல நீங்க ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயை மட்டும் பே பண்ணி எங்களுக்கு 12 மணிக்குள்ள அந்த ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்பினீங்க என்றால் ஃபர்ஸ்ட் 20 பார்ட்டிசிபெண்ட்டுக்கு உங்களுக்கு இந்த ஆஃபர் கிடைக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆல்ரெடி எங்களுக்கு 10 பேர் ரெஜிஸ்டர் ஆகி முடிஞ்சு. ஆல்ரெடி we have 10 participants. So எங்களுக்கு 20 இல்லை, you have only another 10 chances. So because already we have 10 participants, எங்களுக்கு 10 students ரெஜிஸ்டர் பண்ணி முடிஞ்சு. ஸோ 10 students ரெஜிஸ்டர் பண்ணி முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்த வார 10 பேருக்கு குயிக்காக பே பண்ணிட்டு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. அனுப்பினா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 2,500, மந்த்லி ஃபீ 5,000 ஆகும். சரியா? ஸோ 5,000 ஆகும்போது உங்களுக்கு அங்கே ஒரு அமௌண்ட் குறையுது, எங்களுக்கும் உங்களுக்கு 2,500 குறையுது. இப்போ நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ மட்டும்தான் அவசரமாக பே பண்ணணும். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி 2 வீக்ஸுக்குள்ளால உங்களோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் நீங்க பே பண்ணலாம். அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் இப்போ அவசரமாக நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ எங்களுக்கு பே பண்ணி அனுப்பினா இன்னும் 10 பேருக்கு தான் சான்ஸ் இருக்கு. திரும்பவும் சொல்றேன், ஆல்ரெடி 10 பேர் எங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகினது 4. ஸோ ஃபர்ஸ்ட் 20 பார்ட்டிசிபென்ட் அப்படின்னு நாங்கள் கொடுத்திக்கிறோம். சரியா? ஸோ இதை தவிர உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக எனக்கிட்ட கேட்கலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் யுவர் டைம் மோர். இஃப் யூ ஹேவ் எனி questions you can ask me. ரெஜிஸ்ட்ரேஷன் மெத்தட் இப்போ உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். ஓகே, வெயிட் a minute. ஓகே, வாட்ஸ் யுவர் நேம்? ஃபர்ஸ்ட்ல நாங்கள் உங்களுக்கு இப்போ சொல்லுவோம் ரெஜிஸ்ட்ரேஷன் மெத்தட். வெயிட் a minute. ஸோ நவ் yes, you have to pay sharp 2,500 before today 12 o'clock. You are eligible for the discount, yes. But 10 participants has already paid. So we have only another 10 participants to pay. So as soon as you pay, please put the receipt. அப்போ receipt நீங்க
நாங்கள் நீங்கள் அனுப்புகிற டைமே நீங்கள் எத்தனாவது பார்ட்டிசிபெண்ட்ன்றது நாங்கள் எழுதி கொள்வோம். நாங்கள் அதை எழுதி கொண்டோம்னு சொன்னால் அந்த இன்னும் 10 பேருக்கு அந்த எலிஜிபிலிட்டி வரும். சரி, டக்குன்னு அனுப்புங்க, பர்சனலாக அனுப்புங்க, நீங்கள் எங்களோட கோஆர்டினேட்டருக்கு அனுப்புங்க. சரியா? இப்போ நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் எல்லாமே வந்து இப்போ குரூப்பில் போடுவோம். இப்போ சைல்ட் சைக்காலஜி ஒஃபிஷியல் குரூப் ஒன்று இருக்கு தானே, நீங்கள் எல்லாரும் உங்களோட லிங்க் கிடைச்ச குரூப், அதில் நாங்கள் பேங்க் டீட்டெயில்ஸும் உங்களோட பேர் எப்படி நீங்கள் குறிப்பிடணும் என்றதை நாங்கள் போடுவோம். இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே போட்டுடுவோம். ஸோ நீங்கள் உடனே உங்களோட பேமெண்ட்டை செஞ்சுட்டு எங்களுக்கு ஸ்லிப்பாக அனுப்பலாம். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் இட்ஸ் அ டிப்ளமா, இட்ஸ் just not a certificate course, it's a diploma course. So you have a diploma, you will get the diploma qualification. Okay, so the diploma qualifications is a valid qualification you can use in your career and you can use with your personal life as well. So BMICH la நடக்க போற அந்த கிராஜுவேஷனில் நீங்கள் எல்லாருமே கலந்து கொள்ளலாம். உங்களோட டிப்ளமா சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் கவர்ட் அப் எவ்ரி திங். இஃப் யூ ஹாவ் எனி கொஸ்டின்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ. Yeah, no, it's actually going to be a bilingual course. The notes, everything will be English, yeah, but the explanation will be in both the languages. It's got in Tamil and it's English both. So difficult for some to understand English alone because those are like, right? So technical words and both we will discuss in Tamil and we will give the explanation in Tamil and also it will be in English. So it's a bilingual course. Any other questions that you want to ask me? Do you guys have any other questions? If you have any questions, you can ask me. Yes, assignment தமிழ்ல செய்யலும். தமிழ்ல செய்யறவங்க தமிழ்ல செய்யலாம், இங்கிலீஷ்ல செய்யறவங்க இங்கிலீஷ்ல செய்யலாம். உங்களோட அசைன்மெண்ட்டை உங்களுக்கு கன்வீனியன்ட்டான மோட்ல நீங்க செஞ்சு கொள்ளலாம். தமிழ்ல செய்யறவங்க தாராளமா தமிழ்ல செய்யலாம், இங்கிலீஷ்ல செய்யறவங்க தாராளமா இங்கிலீஷ்ல செய்யலாம். ஃபர்ஸ்ட்ல அது உங்களுக்கு கேள்வி ஓகேன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ்ல வேணும்னா இங்கிலீஷ்ல செய்யலாம், தமிழ்ல வேணும்னா தமிழ்ல செய்யலாம். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல வேணுமோ அந்த லாங்குவேஜ்ல நீங்க தாராளமா செய்யலாம். Any other questions? Yeah, Nusra. Yeah, UK qualification is needed if you want to migrate. But that's also for a very minimal fees right now. இப்போ UK qualification diploma எவ்வளோன்னு நீங்க கூகுள் அடிச்சு பாருங்களே. You just type and see UK qualification diploma how much. It will come nearly 1 lakh. 1 lakh, above 1 lakh. But this is for a very minimal because we are not taking anything and it's like you're directly paying the amount. So it's UK qualification is valid for foreign. You need to opt in. But other two diplomas you can use here. Yeah, Saturday 2 hours class. Yes. Yes, dear. Saturday 2 hours class. 6 months. It depends on the work that you're going to start. Let's say if you're going to start working as a teacher, yes, you can use this certificate that will help you for your career. Yeah. And if you're starting to work as a counselor, yes, but we know that as a psychologist, you need to have more qualification. Yes, if you are a psychological counselor, you need to have more qualifications. But whatever the profession that you're choosing, this will be an adapt qualification for you.
அசீமா, சைல்ட் சைக்காலஜி, டிப்ளமா சைக்காலஜி ரெண்டும் எப்படி நடக்கும்? சைல்ட் சைக்காலஜி கண்டென்ட், டிப்ளமா சைக்காலஜி கண்டென்ட் ரெண்டுமே மர்ஜ் பண்ணி தான் உங்களுக்கு டீச் பண்ணப்படும். ரெண்டுமே உங்களுக்கு மர்ஜ் பண்ணி டீச் பண்ணப்படும். ரெண்டுமே உங்களுக்கு அந்த நாலேஜ் கிடைக்கிற மாதிரி தான் டீச் பண்ணப்படும். பிகாஸ் என்னைய பொறுத்தவரையில சைக்காலஜி தெரிஞ்சாதான் சைல்ட் சைக்காலஜி தெரிஞ்சுக்கொள்ளலாம். சைக்காலஜி மட்டும் தெரிஞ்சுட்டு சைல்ட் சைக்காலஜி தெரியவுமே இல்ல. சைல்ட் சைக்காலஜி தெரிஞ்சு கொண்டாலும் சைக்காலஜி தெரிஞ்சாதான் அது இஃபெக்டிவ் ஆகும். ஸோ ரெண்டுமே நடக்கும் அசீமா, அதை பத்தி உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். Do we have to settle the... No, you don't have to settle the payment now for the UK qualification. That you can pay later, darling. No problem, Ishra. That you can pay later. Once you complete this, we will give you a time because we have to apply for the certificate. No, அந்த certificate நாங்க apply பண்ணி தான் எங்களுக்கு வரும். நாங்க உங்களுக்கு தார ஒரு certificate இல்லையா, அது யூகேல இருந்து எங்களுக்கு டைரக்டா வர certificate. அப்ப இந்த கோர்ஸ் முடியிற கட்டத்துல நாங்க அதுக்கு அப்ளை பண்ணோம். அப்படின்னா உங்களோட சர்டிபிகேட்க்கு அப்ளை பண்ணும்போது தான் அது வரும். அப்ப அந்த டைம்ல தான் நீங்க அந்த பேமெண்ட் செட்டில் பண்ணணும். இப்ப நீங்க அந்த பேமெண்ட் செட்டில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல, நீங்க ஒரு கிரேட் இல்ல, பட் அது நீங்க... I don't know what's your name, darling. What's your name? This 2457. What's your name? No, you don't have to get a specific grade, but there is a cutout actually. Sorry, but don't worry. My students will never ever, inshallah, will go below the cutout. அது நான் உங்களுக்கு அஷ்யூர் பண்றேன். அது நீங்க படிக்கவே இல்லாட்டியும் நீங்க அந்த கட் அவுட்டுக்கு கூட எடுக்கிறது வந்து இன்ஷால்லா இட்ஸ் மை கேரண்டி. யூ வில் லேர்ன், டோன்ட் வரி. பிகாஸ் இன் மை ஹிஸ்ட்ரி நான் 10 யூனிவர்சிட்டியில் லெக்சரர். எனக்கு தெரிஞ்சு என் ஸ்டூடெண்ட்ஸ் குறைய மார்க் எடுத்ததாக ஹிஸ்ட்ரியே இல்லை. மாஷால்லா, இன் தட் கேஸ் don't worry, I will train you for that. You don't have to worry about that. Sumaya, following this diploma, what is the next step we can move? Inshallah, Sumaya, we are planning to start our bachelor's. We are planning to start our bachelor's after the diploma, but we don't want to take a huge step at first. So that's what we want to go for a diploma now. But as soon as the diploma, we are planning to start our bachelor's. So inshallah, don't worry, you will be able to continue with us the journey. ஃபர்ஸ்ட்ல இந்த கோர்ஸில் ஃபுல்லாக செஞ்சுட்டு what do you mean ஃபர்ஸ்ட்ல? எனக்கு அந்த கேள்வி கொஞ்சம் விரங்கல்ல. ஓகே, அஸ்கா, don't worry about that. I will coach you for your marks, so you will not fail, inshallah. See, because now it depends on the crowd. Now let's say if we have non-Muslim participants, we will not be doing that, dear. But I will generally talk about all the different religions. Ella religion generally I will connect. Yeah, I will not specifically focus on Islamic, but let's say we only have Muslim participants, and if they are okay, and then we will focus only on one religion. But if not, if we have other friends also from different languages, definitely different religion, we are going to differently focus on every language, every religion. I think you get it. No, Nusra? Do you get it? Right. நீங்க தாராளமா எந்த கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். You can ask even more questions. No problem at all. You can ask more questions. வேற ஏதாவது கேள்வி இருக்குதா? Right. So, let me give you another brief output. Okay, Barakallah Fik. See, so we are starting. So this is the inauguration. Today is the inauguration. So next Saturday we are starting classes, inshallah. Okay, next Saturday we are starting classes. We are going to start with introduction to psychology and child psychology. Okay. Appa adoda you have this 1 week.
And within 12 o'clock today, you have to make the registration, then you're eligible for the discount. Yeah? As soon as you make the registration, please send us the screenshot of your slip. That's important for us because we need to count the number of participants according to their numbers. And then I told you about what are we going to cover and why this course is important for you, and what are we focusing on this course. And also I told you what is the outcome, நீங்க என்ன படிக்க போறீங்க, என்ன உங்களுக்கு அவுட்கம் என்னென்னலாம் நாங்க ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ சைல்ட் சைக்காலஜி அண்ட் சைக்காலஜி இது ரெண்டுமே வந்து நீங்க டீப்பாக படிக்க போறீங்க. இட்ஸ் நாட் லைக் ஒன் ஆர் டூ particular subjects, it's going to be an overall thing. So okay Fazla, barakallah, okay Sumaya, barakallah Fiq. So I hope to see all of you in my next lecture. இங்க இருக்கிற எல்லாருமே இன்ஷா அல்லாஹ் கலந்துக்கோங்க லெக்சர்ஸுக்கு. Okay. Thank you so much. Your feedback. Aisha, thanks a lot. It means so much. See, I didn't arrange for testimonials, but Aisha, but thank you for the feedback. It really means a lot. So Aisha says that it's been years that I want to see you. My sister has attended your workshop and talked about you years back, and I'm glad to join lectures. Alhamdulillah, today it was awesome. Thank you so much, Aisha. Thanks a lot, and I wish to see you in my class next week. இல்ல ஆர்த்திகா, டூ செப்பரேட் புக்ஸ் தேவையில்லை. ஒரு புக் நான் அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். பிகாஸ் இட்ஸ் சார்ட் ஆஃப் லைக் அ ட்ரைனிங் நோ. நீங்க நிறைய விஷயங்கள் ட்ரெயினாக தானே போறீங்க. ஸோ அது இதுக்கு நாங்கள் சொல்லுவோம் படிக்கிறதே இல்லை. ஓகே, திஸ் இஸ் நாட் யூர் கோயிங் டு லேர்ன், திஸ் இஸ் யூர் கோயிங் டு ட்ரெயின். ஸோ அப்படி என்னும்போது ஐ டெல் யூ, பிகாஸ் நீங்கள் அந்த ஸ்டார்டிங்கில் இருந்து செய்ய வேண்டிய வேலைகள் கொஞ்சம் இருக்குது. அதை உங்களையே நீங்கள் மாற்றிக்கொள்றதுக்கு, இந்த வேலைக்கு நீங்கள் தயாராகிறதுக்கு. ஸோ அதுக்கு சொல்லும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு புக்கை எப்படி பிரித்து அதை ஹேண்டில் பண்ணுறேன்றது இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் ஐ டெல் யூ. Okay, Fazla, I'm happy about it. Okay, Barakallahu Feek. Okay, Sana, Barakallahu Feek. So, Sana also my old student. Thank you, Sana, for joining with us. So, guys, we are hoping to see you in the next class. So, thank you so much for joining. Please, this is a very, very good opportunity. Don't miss this opportunity. And again, I'm telling you, inshallah, I will do my best to change your perspectives and change and train you in the field. That's my promise to you. And again, I told you it's a money back guarantee. Don't worry. If you don't gain, we will return back, inshallah. Okay. Okay, then see you. Take care of yourself. If you have any questions, you can reach out. So we will be sharing all the details in the group. Groupல நாங்க எல்லா டீடைல்ஸையுமே ஷேர் பண்ண போறோம். ஸோ தயவு செய்து நீங்க குரூப்ல நீங்க சைன் இன் ஆகுங்க. அந்த குரூப் மூலியமாக உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். உங்களுக்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். கிடைச்சா நீங்கள் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயை நீங்கள் allocate பண்ணி செஞ்சிடலாம். Okay, then see you. Take care of yourself. See you in the next class. Bye bye. This presentation I will share with my registered participants. இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகு ப்ரெசன்டேஷனை வந்து ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிசிபெண்டோட நாங்கள் ஷேர் பண்ணுவோம். சரி, ஓகே, டேக் கேர். பை பாய். See you guys. Bye. Thanks for joining. Thank you so much. See you there. Del, bye. See you there in the class. Take care. Bye-bye. Yeah, we will be providing the lecture tunes. This tune I will share with the registered participant. Don't worry. Okay, you're most welcome. Take care. Bye-bye.